எல்லாருக்கும் வணக்கம். கதை பொம்மா வித் ஆர்ஜி. நம்மளோட சேனலில் ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் புக்கை 20 நிமிஷமாக ஒரு பாட்டாக நம்ம படிச்சிட்ருக்கோம். வாங்க இன்றைக்கி மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். 2வது பழக்கத்தின் கொள்கைகளை உங்கள் குடும்பத்தினருடனோ அல்லது உங்களுடைய சக ஊழியர்களுடனோ பகிர்ந்து கொண்டு நீங்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு குடும்ப குறிக்கோள் வாசகம் அல்லது ஒரு குழுவின் குறிக்கோள் வாசகத்தை உருவாக்குவதற்கான செயல்முறையை தொடங்குவதற்கு பரிந்துரையுங்கள். பழக்கம் 3. முதலில் செய்ய வேண்டியவற்றை முதலில் செய்தல். தனி மனித நிர்வாகம் குறித்த கொள்கைகள். அதிக முக்கியமான விஷயங்கள் முக்கியத்துவமற்ற விஷயங்களின் தயவில் ஒருபோதும் இருக்கக்கூடாது. கதை. ஒரு கணம் ஒதுக்கி பின்வரும் 2 கேள்விகளுக்கு ஒரு சுருக்கமான விடையை எழுதுவீர்களா? 3வது பழக்கத்தின் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்க தொடங்கும் போது உங்கள் விடைகள் முக்கியமானவையாக இருக்கும். முதலாவது கேள்வி. தினந்தோறும் நீங்கள் செய்யும் பட்சத்தில் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு மாபெரும் நேர்மறையான வித்தியாசத்தை ஏற்படுத்தக்கூடிய உங்களால் செய்ய முடிகின்ற நீங்கள் இப்போது செய்து கொண்டிருக்காத ஒரு விஷயம் எதுவாக இருக்கும்? 2வது கேள்வி. உங்கள் வியாபாரத்திலோ அல்லது தொழில் வாழ்க்கையிலோ இதே போன்ற விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் எதுவாக இருக்கும்? இக்கேள்விகளுக்கான விடைகளை நாம் பிறகு பார்க்கலாம். ஆனால் முதலில் 3வது பழக்கத்தை நாம் சரியான கண்ணோட்டத்தில் வைக்கலாம். 1வது மற்றும் 2வது பழக்கங்களை நடைமுறைப்படுத்துவதால் விளைகின்ற தனிப்பட்ட பலன்தான் 3வது பழக்கம். நீங்கள் தான் படைப்பாளி, எல்லாம் உங்கள் கட்டுப்பாட்டில் தான் உள்ளது என்று 1வது பழக்கம் கூறுகிறது. இது மனிதர்களுக்கே உரிய தனித்துவமான ஆசீர்வாதங்களான கற்பனை, மனசாட்சி, தேர்ந்தெடுப்பதற்கான சுதந்திரம், சுய விழிப்புணர்வு ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்துள்ளது. என்னுடைய குழந்தை பருவத்திலிருந்தும் என்னுடைய சமுதாய கண்ணாடியிலிருந்தும் எனக்கு கொடுக்கப்பட்டு வந்துள்ள ஆரோக்கியமற்ற ஒரு செயல் திட்டம் அது. பயனற்ற அந்த திரைக்கதையில் எனக்கு விருப்பமில்லை, என்னால் அதை மாற்ற முடியும் என்று நீங்கள் கூறுவதற்கு அது உங்களுக்கு சக்தி அளிக்கிறது. 2வது பழக்கம்தான் முதற் படைப்பு அல்லது மனப்படைப்பு. இது நம்முடைய கற்பனையையும் மனசாட்சியையும் அடிப்படையாக கொண்டது. அதாவது தற்சமயம் நம்முடைய கண்களால் பார்க்க முடியாதவற்றை நம்முடைய மனத்தில் பார்க்கவும் உருவாக்கவும் கூடிய திறமையும், நம்முடைய தனித்துவம் மற்றும் அதை நிறைவேற்றுவதற்கான அறநெறி சார்ந்த தனிப்பட்ட வழிகாட்டுதல்களை அடையாளம் கண்டுகொள்வதற்கான திறனையும் அடிப்படையாக கொண்டது இது. நம்முடைய அடிப்படை கண்ணோட்டங்கள், விழுமியங்கள், நம்மால் எப்படிப்பட்டவராக உருவாக முடியும் என்ற முன்னோக்கு ஆகியவற்றுடனான ஆழமான தொடர்பு இது. எனவே 3வது பழக்கம்தான் 2வது படைப்பு, நிஜ உலகில் நிகழ்த்தப்படுகின்ற படைப்பு. 1வது மற்றும் 2வது பழக்கங்களின் இயல்பான வெளிப்பாடு அது. கொள்கையை மையமாக கொண்டவர்களாக ஆவதை நோக்கி, தேர்ந்தெடுப்பதற்கான நம்முடைய சுதந்திரத்தை நாம் செயல்படுத்துவது அது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் நாம் செயல்படுவதை பற்றியது அது. 3வது பழக்கத்திற்கு 1வது மற்றும் 2வது பழக்கங்கள் முற்றிலும் இன்றியமையாதவை, முன்கூட்டியே தேவையானவை. நீங்கள் கொள்கையை மையமாக கொண்டவராக ஆக விரும்பினால் உங்களுடைய முன்யோசனையுடன் நடந்து கொள்ளும் இயல்பை பற்றிய விழிப்புணர்வு முதலில் உங்களுக்கு ஏற்பட வேண்டும். பிறகு அந்த இயல்பை நீங்கள் உங்களிடம் உருவாக்கி கொள்ள வேண்டும். உங்களுடைய கண்ணோட்டங்களை பற்றிய விழிப்புணர்வும் அக்கண்ணோட்டங்களை சரியான கொள்கைகளுக்கு இசைவாக எவ்வாறு வைக்க வேண்டும் என்பது பற்றிய புரிதலும் இல்லாமல் கொள்கையை மையமாக கொண்ட ஒருவராக உங்களால் ஆக முடியாது. உங்களுடைய தனித்துவமான பங்களிப்பை பற்றிய முன்னோக்கும் அதன் மீது கவனமும் இல்லாமல் கொள்கையை மையமாக கொண்டவராக உங்களால் ஆக முடியாது. ஆனால் அந்த அடித்தளம் இருந்தால் 3வது பழக்கத்தை, அதாவது ஆற்றல் மிக்க சுய நிர்வாகத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் கடைபிடிப்பதன் மூலம் கொள்கையை மையமாக கொண்ட ஒருவராக உங்களால் ஆக முடியும். நிர்வாகம் என்பது தலைமைத்துவத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்டது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தலைமைத்துவம் என்பது வலது மூளையினுடைய அதிக ஆற்றல் வாய்ந்த ஒரு செயல்பாடு. அது ஒரு கலை என்று கூறலாம். அது ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளது. தனி மனித தலைமைத்துவ விவகாரங்களை நீங்கள் கையாளும் போது வாழ்க்கை குறித்த உச்சக்கட்ட கேள்விகளை நீங்கள் கேட்டாக வேண்டும். ஆனால் அந்த விவகாரங்களை நீங்கள் கையாண்ட பிறகு, அவற்றுக்கு நீங்கள் தீர்வு கண்ட பிறகு, உங்களுடைய விடைகளுடன் பொருந்தி இருக்கின்ற ஒரு வாழ்க்கையை ஆற்றலோடு உருவாக்குவதற்கு உங்களை நீங்கள் திறமையாக கையாள வேண்டும். நீங்கள் சரியான காட்டில் இல்லாவிட்டால்
திறமையாக கையாளுவதற்கான திறன் இங்கு அவ்வளவாக எந்த வித்தியாசத்தையும் ஏற்படுத்தாது. ஆனால் நீங்கள் சரியான காட்டில் இருந்தால் அது அனைத்து வித்தியாசத்தையும் ஏற்படுத்தும். உண்மையில் திறமையாக கையாளுவதற்கான திறன் இரண்டாவது படைப்பின் தரத்தையும் இருத்தலையும் தீர்மானிக்கிறது. நிர்வாகம் என்பது விபரங்களை பகுத்து ஆராய்ந்து வரிசைப்படுத்தி அவற்றை செயல்படுத்தும் இடது மூளையின் சுய நிர்வாக அம்சமாகும். தனி மனித செயல்திறனுக்கான என்னுடைய கொள்கை இது. இடது பக்கத்திலிருந்து நிர்வகியுங்கள், வலது பக்கத்திலிருந்து தலைமையேற்று நடத்துங்கள். தேர்ந்தெடுப்பதற்கான சுதந்திரத்தின் சக்தி. சுய விழிப்புணர்வு, கற்பனை மற்றும் மனசாட்சியுடன் சேர்த்து தேர்ந்தெடுப்பதற்கான சுதந்திரம்தான் உண்மையிலேயே ஆற்றல் மிக்க சுய நிர்வாகத்தை சாத்தியமாக்குகிறது. தீர்மானங்களையும் தேர்ந்தெடுப்புகளையும் மேற்கொண்டு அவற்றுக்கு இசைவாக செயல்படுத்துவதற்கான திறன் அது. வேறொன்று நம் மீது தாக்கம் ஏற்படுத்துவதற்கு பதிலாக நாம் முதலில் நடவடிக்கை எடுப்பதற்கும் மற்ற 3 ஆசீர்வாதங்களின் ஊடாக நாம் உருவாக்கியுள்ள செயல் திட்டத்தை முன்யோசனையுடன் செயல்படுத்துவதற்குமான திறன் அது. மனிதர்களிடம் உள்ள தேர்ந்தெடுப்பதற்கான சுதந்திரம் ஒரு அற்புதமான விஷயமாகும். நம்புதற்கரிய பல முட்டுக்கட்டைகளுக்கு எதிராக அது மீண்டும் மீண்டும் வெற்றி பெற்று வந்துள்ளது. இவ்வுலகில் உள்ள ஹெலன் கெல்லர்கள் இந்த சுதந்திரத்தின் மதிப்பிற்கும் சக்திக்கும் ஆதரவாக விளங்குகின்றன. ஆனால் ஆற்றல் மிக்க சுயநிர்வாகம் என்ற கண்ணோட்டத்தில் இதை நாம் ஆய்வு செய்யும் போது ஒரே ஒரு பெருமுயற்சி மட்டுமே நிரந்தரமான வெற்றியை கொண்டு வருவதில்லை என்பதை நாம் உணர்கிறோம். தேர்ந்தெடுப்பதற்கான சுதந்திரம் என்ற இந்த மாபெரும் அனுகூலத்தை ஒவ்வொரு நாளும் நாம் மேற்கொள்ளும் தீர்மானங்களில் எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை நாம் கற்றுக்கொள்வதிலிருந்து நமக்கு சக்தி கிடைக்கிறது. தேர்ந்தெடுப்பதற்கான சுதந்திரத்தை நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் எந்த அளவுக்கு வளர்த்து வந்துள்ளோம் என்பது நம்முடைய தனிப்பட்ட நாணயத்தினால் அளவிடப்படுகிறது. நாணயம் என்பது அடிப்படையில் நமக்கென்று நாம் நிர்ணயிக்கும் மதிப்பாகும். நமக்கு நாமே வாக்குறுதிகளை வழங்கி அவற்றை நிறைவேற்றுவதற்கான திறன் அது. நாம் சொல்லுவதை நாம் செய்வதற்கான திறன் அது. இது நமக்கு நாமே கற்றுக்கொள்ளுகின்ற ஒரு மரியாதை, குணநல நெறிமுறையின் ஒரு அடிப்படை பகுதி மற்றும் முன்யோசனையுடன் கூடிய வளர்ச்சியின் ஜீவநாடி. ஆற்றல் மிக்க நிர்வாகம் என்பது முதலில் செய்யப்பட வேண்டியவற்றை முதலில் செய்வது என்று அர்த்தம். முதலில் செய்யப்பட வேண்டிய விஷயங்களை தலைமைத்துவம் தான் தீர்மானிக்கிறது. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் அதை முன்னுரிமைப்படுத்துவது நிர்வாகம்தான். நிர்வாகம் என்பது செயல்படுத்துவதற்கான ஒழுங்காகும். நீங்கள் ஒரு ஆற்றல் வாய்ந்த சுய நிர்வாகியாக இருந்தால் உங்களுடைய ஒழுங்கு உங்களுக்குள் இருந்து வரும். தேர்ந்தெடுப்பதற்கான உங்களுடைய சுதந்திரத்தின் ஒரு செயல்பாடு அது. உங்களுடைய ஆழமான விழுமியங்களை அவற்றின் மூலாதாரத்தையும் செவ்வனை கடைபிடித்து வாழுகின்றவர் நீங்கள். உங்களுடைய உணர்வுகள், தூண்டுதல்கள் மற்றும் மனநிலைகளை பின்னுக்கு தள்ளிவிட்டு அந்த விழுமியங்களை முன்னுரிமைப்படுத்துவதை தேர்ந்தெடுப்பதற்கான சுதந்திரம் உங்களிடம் உள்ளது. E.M. கிரேயின் வெற்றிக்கான பொதுவான காரணி என்ற கட்டுரை எனக்கு மிகவும் பிடித்தமான கட்டுரைகளில் ஒன்று. வெற்றிகரமான மனிதர்கள் அனைவரிடமும் இருக்கும் இந்த ஒரு காரணியை தேடுவதில் அவர் தன் வாழ்நாள் முழுவதையும் செலவிட்டார். அந்த காரணி கடின உழைப்போ, அதிர்ஷ்டமோ அல்லது புத்திசாலித்தனமான மனித உறவுகளோ அல்ல. இவை அனைத்தும் முக்கியம்தான். ஆனால் மற்ற காரணிகளிலிருந்து தனித்து நிற்கின்ற குறிப்பிட்ட இந்த காரணி முதலில் செய்யப்பட வேண்டியவற்றை முதலில் செய்வது என்ற 3வது பழக்கத்தின் சாரத்தை உள்ளடக்கியுள்ளது. தோல்வியாளர்கள் செய்ய விரும்பாத விஷயங்களை செய்யும் பழக்கம் வெற்றியாளர்களிடம் உள்ளது. வெற்றியாளர்களும் அவற்றை அவ்வளவாக செய்ய விரும்புவதில்லை. ஆனால் அவர்களுடைய விருப்பமின்மை அவர்களுடைய குறிக்கோளின் வலிமைக்கு முன்னால் மண்டியிட்டு சரணடைந்து விடுகிறது என்று அவர் கூறினார். அத்தகைய சரணாகதிக்கு ஒரு குறிக்கோள் அல்லது ஒரு லட்சியம் தேவைப்படுகிறது. செல்லும் திசை குறித்த ஒரு உணர்வு அதற்கு தேவை. மற்ற விஷயங்களை ஒதுக்கி தள்ளுகின்ற அளவுக்கு உங்களுக்குள் ஒரு தனியான விருப்பம் இருக்க வேண்டியது அவசியம். தேர்ந்தெடுப்பதற்கான சுதந்திரமும் உங்களுக்கு விருப்பமில்லாத போது கூட ஒரு விஷயத்தை செய்வதற்கான சக்தியும் அதற்கு தேவை. அது எந்த ஒரு கணத்திலும் உங்களுக்கு ஏற்படும் விருப்பம் அல்லது தூண்டுதலின் ஒரு செயல்பாடாக இல்லாமல் உங்கள் விழுமியங்களின் ஒரு செயல்பாடாக இருக்க வேண்டும். முன்யோசனையுடன் கூடிய உங்களுடைய முதற் படைப்பிற்கு நாணயமாக நீங்கள் நடந்து கொள்வதற்கான சக்தி அது. நேர நிர்வாகத்தின் 4 தலைமுறைகள். 3வது பழக்கத்தில் நேர நிர்வாகம் மற்றும் வாழ்க்கை தொடர்பான பல கேள்விகளை நாம் கையாளுகிறோம். சுவாரஸ்யமான இத்துறையின் நீண்டகால மாணவன் என்ற முறையில் நேர நிர்வாகத்தின் சாரத்தை ஒரே வாக்கியத்தில் இப்படி கூறிவிடலாம் என்று நான் நம்புகிறேன். ஒழுங்கமைத்து உங்கள் முன்னுரிமைகளின்படி செயல்படுத்துங்கள். இவ்வாக்கியம் நேர நிர்வாக கோட்பாட்டின்
3 தலைமுறைகளின் பரிணாம வளர்ச்சியை குறிக்கிறது. நேரத்தை எவ்வளவு சிறப்பாக நிர்வகிப்பது என்பதன் மீது தான் பல்வேறு வகையான அணுகுமுறைகளும் புத்தகங்களும் நம் கவனத்தை குவிக்கின்றன. மனித வளம் தொடர்பான பிற துறைகளைப் போல தனி மனித நிர்வாகமும் பரிணாம வளர்ச்சி அடைந்துள்ளது. முக்கியமான வளர்ச்சி தூண்டல்கள் அல்லது அலைகள் அடுத்தடுத்து வந்து அவை ஒவ்வொன்றும் ஒரு இன்றியமையாத புதிய பரிணாமத்தை கூட்டுகின்றன. எடுத்துக்காட்டாக, சமூக வளர்ச்சியில் வேளாண்மை புரட்சியை தொடர்ந்து தொழிற் புரட்சி ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து தொழில்நுட்ப புரட்சி ஏற்பட்டது. பின்னெழுந்த ஒவ்வொரு அலையும் அளப்பரிய சமூக ரீதியான முன்னேற்றத்தையும் தனி மனித முன்னேற்றத்தையும் விளைவித்தது. அதே போல நேர நிர்வாகத்திலும் ஒவ்வொரு தலைமுறையும் அதற்கு முந்தைய தலைமுறையை அடித்தளமாக கொண்டு கட்டியெழுப்புகிறது. அவை ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய கட்டுப்பாட்டில் அதிகமாக இருப்பதை நோக்கி நம்மை நகர்த்துகின்றன. முதல் அலை அல்லது தலைமுறையில் குறிப்புகளும் சரிபார்ப்பு பட்டியல்களும் இடம்பெற்றன. நம்முடைய நேரம் மற்றும் ஆற்றல் மீது ஏவப்படும் பலதரப்பட்ட அழுத்தங்களை புத்திசாலித்தனமாக அங்கீகரிப்பதற்கான முயற்சி இது. இரண்டாவது தலைமுறையில் முன்கூட்டியே ஏற்பாடு செய்யப்படும் சந்திப்புகளை குறித்து கொள்வதற்கான குறிப்பேடுகளும் காலண்டர்களும் இடம்பெற்றன. இந்த நிலை முன்னோக்கி பார்ப்பது, எதிர்கால நிகழ்வுகள் மற்றும் நடவடிக்கைகளுக்கான கால நேரங்களை திட்டமிடுவது போன்றவற்றின் ஒரு முயற்சியை பிரதிபலிக்கிறது. மூன்றாவது தலைமுறை தற்போதைய நேர நிர்வாகத்துறையை பிரதிபலிக்கிறது. முன்னுரிமைப்படுத்துதல், விளிமியங்களை தெளிவுபடுத்துதல், அவற்றுடனான தொடர்புகளின் அடிப்படையில் அமைந்த நடவடிக்கைகளின் மதிப்பை ஒப்பிடுதல் போன்ற முக்கியமான யோசனைகளை அது வழங்குகிறது. அதோடு நீண்ட கால, இடைக்கால மற்றும் குறுகிய கால இலக்குகளை நிர்ணயிப்பதன் மீது அது கவனம் செலுத்துகிறது. விளிமியங்களுடன் இசைவாக இருக்கும் விதத்தில் நேரமும் ஆற்றலும் அந்த இலக்குகளை நோக்கி வழிநடத்தப்படுகின்றன. மூன்றாவது தலைமுறை ஒரு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கியிருந்தாலும் ஆற்றல் மிக்க திட்டமிடுதலும் நேர கட்டுப்பாடும் பெரும்பாலான நேரங்களில் அழிவுபூர்வமானவையாக இருப்பதை மக்கள் உணரத் தொடங்கியுள்ளனர். ஆற்றலின் மீது கவனம் செலுத்துவது வளமான உறவுகளை உருவாக்குவதற்கும் மனித தேவைகளை எதிர்கொள்வதற்கும் அன்றாடம் தன்னிச்சையான கணங்களை அனுபவிப்பதற்குமான வாய்ப்புகளுடன் முரண்பட்டு நிற்கின்ற எதிர்பார்ப்புகளை உருவாக்குகிறது. இதன் விளைவாக நேர நிர்வாக திட்டங்கள் மற்றும் அட்டவணைகள் பலருக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளன. இவை மிகவும் மட்டுப்படுத்தப்பட்டவையாகவும் அதிகமாக திட்டமிடப்பட்டவையாகவும் உள்ளதாக அவர்கள் கருதுகின்றனர். அவர்கள் தங்கள் உறவுகளையும் தன்னிச்சையான போக்கையும் வாழ்க்கை தரத்தையும் தக்கவைத்துக் கொள்வதற்காக மீண்டும் முதலாவது மற்றும் இரண்டாவது தலைமுறைகளுக்கு சென்று விடுகின்றனர். ஆனால் வித்தியாசமான ஒரு நான்காவது தலைமுறை உருவாகி கொண்டிருக்கிறது. நேர நிர்வாகம் என்பது உண்மையிலேயே ஒரு பொருத்தமற்ற பெயர் என்பதை அது அறிந்து கொண்டுள்ளது. இங்கு சவாலான விஷயம் நேரத்தை கையாளுவதல்ல, மாறாக நம்மை கையாளுவதுதான் இங்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. திருப்தி என்பது எதிர்பார்ப்பு மற்றும் உணர்தலின் ஒரு செயல்பாடு. எதிர்பார்ப்பும் திருப்தியும் நம்முடைய செல்வாக்கு வட்டத்திற்குள் இருக்கின்றன. நான்காவது தலைமுறை எதிர்பார்ப்புகள் விஷயங்கள் மீதும் நேரத்தின் மீதும் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக உறவுகளை தக்க வைத்து மேம்படுத்துவதிலும் விளைவுகளை அடைவதிலும் கவனம் செலுத்துகின்றன. சுருக்கமாக கூறினால், உற்பத்தி திறன் சமநிலையை பராமரிப்பதன் மீது அவை கவனம் செலுத்துகின்றன. இரண்டாவது கால் சதுர பகுதி. நான்காவது தலைமுறை நிர்வாகம் எவற்றின் மீது கவனம் செலுத்துகிறது என்பதை கீழே உள்ள நேர நிர்வாக அட்டவணையில் அடக்கிவிடலாம். அடிப்படையில் 4 வழிகளில் ஏதேனும் ஒரு வழியில் நம்முடைய நேரத்தை செலவிடுகிறோம். அவசரம், முக்கியம் ஆகியவைதான் ஒரு நடவடிக்கையை வரையறுக்கின்ற 2 காரணிகள் என்பதை நாம் பார்க்கிறோம். அவசரம் என்பதற்கு உடனடியான கவனம் தேவை என்று பொருள். அவசரமான விஷயங்கள் நம்மை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வைக்கின்றன. ஒலித்து கொண்டிருக்கும் தொலைபேசி அவசரமானது. தொலைபேசி மணி ஒலித்து கொண்டிருக்கட்டும் என்று விட்டுவிடுவதை பற்றி நினைத்து பார்ப்பதை கூட பலரால் பொறுத்து கொள்ள முடிவதில்லை. நீங்கள் பல மணி நேரம் செலவழித்து உங்கள் ஆவணங்களை தயார் செய்து நன்றாக உடை உடுத்தி ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை பற்றி கலந்துரையாடுவதற்காக ஒருவருடைய அலுவலகத்திற்கு செல்லுகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். நீங்கள் அவருடைய அலுவலகத்தில் இருக்கும்போது அவருடைய தொலைபேசி மணி ஒலித்தால் பொதுவாக உங்களை விட அந்த தொலைபேசிக்குத்தான் முன்னுரிமை கொடுக்கப்படும். நீங்கள் ஒருவரை தொலைபேசியில் அழைக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். அவர் உங்களிடம் 15 நிமிடங்கள் தொலைபேசியில் காத்திருங்கள் என்று கூற மாட்டார். ஆனால் அதே நபர் தன்னுடைய அலுவலகத்தில் உங்களை அதிக நேரம் காக்க வைத்துவிட்டு
வேறொருவருடன் தொலைபேசியில் உரையாடி கொண்டிருப்பார். அவசர விஷயங்கள் பொதுவாக வெளிப்படையாக புலப்படும். அவை நம்மை அழுத்தும். நடவடிக்கை எடுக்க அவை நம்மை வற்புறுத்தும். அவை மற்றவர்களுடன் பிரபலமாக இருக்கும். வழக்கமாக அவை நம் எதிரில் இருக்கும். அவை பெரும்பாலும் இனிமையானவையாகவும் எளிதானவையாகவும் செய்வதற்கு குதூகலமானவையாகவும் இருக்கும். ஆனால் பெரும்பாலான சமயங்களில் அவை முக்கியமற்றவையாக இருக்கும். முக்கியத்துவம் விளைவுகளோடு சம்பந்தப்பட்டது. ஏதேனும் ஒன்று முக்கியமானதாக இருந்தால் அது உங்கள் குறிக்கோளுக்கும் உங்கள் விழுமியங்களுக்கும் உங்களுடைய முக்கியமான இலக்குகளுக்கும் பங்களிப்பதாக இருக்கும். அவசர விஷயங்களுக்கு நாம் எதிர்வினை ஆற்றுகிறோம். அவசரம் இல்லாத முக்கியமான விஷயங்களுக்கு அதிக தன்முயற்சியும் அதிக முன் யோசனையுடன் கூடிய செயல்பாடும் தேவை. வாய்ப்புகளை கைவசப்படுத்துவதற்கும் விஷயங்களை நிகழ்த்துவதற்கும் நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இரண்டாவது பழக்கத்தை நாம் கடைபிடிக்காவிட்டால் எது முக்கியம் என்பது பற்றியும் நம் வாழ்வில் நாம் விரும்பும் விளைவுகளை பற்றியும் ஒரு தெளிவான யோசனை நமக்கு இருக்காவிட்டால் அவசர விஷயங்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு நாம் வெகு சுலபமாக தூண்டப்படுவோம். நேர நிர்வாக அட்டவணையில் உள்ள 4 கால் சதுர பகுதிகளையும் பாருங்கள். முதலாவது கால் சதுர பகுதி அவசரமானது மற்றும் முக்கியமானது. உடனடியான கவனம் தேவைப்படுகின்ற குறிப்பிடத்தக்க விளைவுகளை இது கையாளுகிறது. வழக்கமாக முதலாவது கால் சதுர பகுதியில் உள்ள நடவடிக்கைகளை நெருக்கடிகள் அல்லது பிரச்சனைகள் என்று நாம் அழைக்கிறோம். முதலாவது கால் சதுர பகுதி நடவடிக்கைகளில் சில அனைவருடைய வாழ்விலும் நிகழ்கின்றன. ஆனால் இப்பகுதி பலரை ஆட்கொண்டு விடுகிறது. அவர்கள் நெருக்கடிகளை சமாளிப்பவர்களாகவும் பிரச்சனைகளை பற்றி மட்டுமே சிந்திப்பவர்களாகவும் காலக்கெடுக்களுடன் கூடிய பணிகளை செய்பவர்களாகவும் உள்ளனர். நீங்கள் முதலாவது கால் சதுர பகுதியில் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கும் வரை அது மேலும் மேலும் பெரிதாகி உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த தொடங்கிவிடுகிறது. ஒரு பெரிய பிரச்சனை முளைத்து உங்களை வீழ்த்தி சாய்க்கிறது. நீங்கள் முழுவதுமாக அழிக்கப்பட்டு விடுகிறீர்கள். நீங்கள் போராடி மீண்டும் எழுந்து நின்றாலும் இன்னொரு பிரச்சனை வந்து மீண்டும் உங்களை தரையோடு தரையாக்கி விடுகிறது. சிலர் ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகளால் தாக்குண்டு கிடக்கின்றனர். 4வது கால் சதுர பகுதியின் முக்கியமற்ற மற்றும் அவசரமற்ற நடவடிக்கைகளுக்கு தப்பி ஓடுவதுதான் அவர்களுக்கு இருக்கும் ஒரே புகலிடம். எனவே நீங்கள் அவர்களுடைய மொத்த அட்டவணையை பார்க்கும்போது அவர்கள் தங்களுடைய நேரத்தில் 90% முதலாவது கால் சதுர பகுதியிலும் மீதமுள்ள 10% பெரும்பாலான நேரத்தை 4வது கால் சதுர பகுதியிலும் கழிக்கின்றனர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். 2வது மற்றும் 3வது கால் சதுர பகுதிகளில் அவர்கள் அவ்வளவாக நேரம் செலவிடுவதில்லை. தங்கள் வாழ்க்கையை நெருக்கடிகளால் கையாளும் மக்கள் இவ்விதத்தில் தான் வாழுகின்றனர். முதலாவது கால் சதுர பகுதியில் இருப்பதாக நினைத்து கொண்டு 3வது கால் சதுர பகுதியின் அவசரமான ஆனால் முக்கியமற்ற நடவடிக்கைகளில் ஏராளமான நேரத்தை செலவிடும் மக்களும் உள்ளனர். அவசரமான விஷயங்களுக்கு எதிர்வினையாற்றுவதில் அவர்கள் தங்கள் நேரத்தின் பெரும்பகுதியை செலவிடுகின்றனர். அந்த அவசரமான விஷயங்களும் முக்கியமானவைதான் என்ற அனுமானத்தில். ஆனால் உண்மை என்னவென்றால் இவ்விஷயங்களின் அவசரத்தன்மை பெரும்பாலும் மற்றவர்களுடைய முன்னுரிமைகள் மற்றும் எதிர்பார்ப்புகளின் அடிப்படையில் அமைகிறது. 3வது மற்றும் 4வது கால் சதுர பகுதிகளில் பிரத்யேகமாக நேரத்தை செலவிடும் மக்கள் பொறுப்பற்ற வாழ்க்கையை நடத்துகின்றனர். ஆற்றல் வாய்ந்த மக்கள் 3வது மற்றும் 4வது கால் சதுர பகுதிகளில் இருந்து விலகி இருக்கின்றனர். ஏனெனில் அவசரமோ இல்லையோ அவ்விஷயங்கள் முக்கியமற்றவை. 2வது கால் சதுர பகுதியில் அதிக நேரத்தை செலவிடுவதன் மூலம் 1வது கால் சதுர பகுதியில் தாங்கள் செலவிடும் நேரத்தை அவர்கள் சுருக்குகின்றனர். 2வது கால் சதுர பகுதி தான் ஆற்றல் மிக்க தனிமனித நிர்வாகத்தின் ஜீவநாடி. அவசரமற்ற ஆனால் முக்கியமான விஷயங்களை இது கையாளுகிறது. உறவுகளை வளர்த்தல், சொந்தமாக ஒரு குறிக்கோள் வாசகத்தை எழுதுதல், நீண்ட கால திட்டங்களை மேற்கொள்ளுதல், உடற்பயிற்சி செய்தல், ஏதேனும் பழுதாவதற்கு முன்பாக முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கையாக அதை பராமரித்தல், முன் தயாரிப்பு போன்ற நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்று நமக்கு தெரிந்தும் கூட அவை அவசரமானவை அல்ல என்பதால் எப்படியோ நாம் செய்ய தவறுகின்ற விஷயங்களை மீது இது கையாளுகிறது. பீட்டர் ட்ரக்கரின் வார்த்தைகளை தொகுத்து கூறினால், ஆற்றல் மிக்க மனிதர்கள் பிரச்சனைகளை பற்றி நினைப்பதில்லை. அவர்கள் வாய்ப்புகளுக்கு உணவு ஊட்டி பிரச்சனைகளை பட்டினி போடுகின்றனர். வருமுன் காப்பதற்காக அவர்கள் முன்னெச்சரிக்கையாக நடந்து கொள்ளுகின்றனர். அவர்களுடைய உடனடி கவனம் தேவைப்படுகின்ற உண்மையான முதலாவது கால் சதுர பகுதி நெருக்கடிகளும் அவசரகால நடவடிக்கைகளும் அவர்களுக்கு இருக்கின்றன. ஆனால் அவற்றின் எண்ணிக்கை மிக குறைவே.
இரண்டாவது காலசதுர பகுதியின் முக்கியமான ஆனால் அவசரமற்ற ஆற்றலை பெருக்குகின்ற நடவடிக்கைகளில் கவனம் செலுத்துவதன் மூலம் அவர்கள் உற்பத்தியையும் உற்பத்தி திறனையும் சமநிலையில் வைக்கின்றனர். நேர நிர்வாக அட்டவணையை மனத்தில் வைத்து இப்போது சிறிது நேரம் எடுத்துக்கொண்டு இந்த அத்தியாயத்தின் துவக்கத்தில் கேட்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கு நீங்கள் எவ்வாறு விடையளித்தீர்கள் என்பதை பற்றி சிந்தித்து பாருங்கள். அவை எந்த காலசதுர பகுதியில் பொருந்துகின்றன? அவை முக்கியமானவையா அல்லது அவை அவசரமானவையா? அவை இரண்டாவது காலசதுர பகுதிக்குள் அடங்குபவையாக இருக்கும் என்பது என் ஊகம். அவை மிகவும் முக்கியமானவை ஆனால் அவசரமற்றவை. அவை அவசரமற்றவையாக இருப்பதால் நீங்கள் அவற்றை செய்வதில்லை. இப்போது அந்த கேள்விகளின் இயல்பை மீண்டும் பாருங்கள். தினந்தோறும் நீங்கள் செய்யும் பட்சத்தில் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தொழில் வாழ்க்கையிலும் ஒரு மாபெரும் நேர்மையான வித்தியாசத்தை ஏற்படுத்தக்கூடிய உங்களால் செய்ய முடிகின்ற ஒரு விஷயம் எதுவாக இருக்கும்? இரண்டாவது காலசதுர பகுதி நடவடிக்கைகள் அந்த வகையான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. நாம் அவற்றை செய்யும்போது நம்முடைய ஆற்றல் பன்மடங்கு பெருகுகிறது. இதே போன்ற ஒரு கேள்வியை நான் அந்த ஷாப்பிங் சென்டர் மேலாளர்களிடம் கேட்டேன். உங்கள் தொழில் வாழ்க்கையில் விளைவுகளின் மீது அதிக அளவில் நேர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் செய்வதாக இருந்தால் அது எதுவாக இருக்கும்? ஷாப்பிங் சென்டரில் கடைகளை வாடகைக்கு எடுத்துள்ள அக்கடைகளின் உரிமையாளர்களுடன் உதவிகரமான தனிமனித உறவுகளை வளர்த்து கொள்வது என்பதுதான் அவர்கள் அனைவருடைய ஏகோபித்த பதிலாக இருந்தது. இது ஒரு இரண்டாவது காலசதுர பகுதி நடவடிக்கையாகும். அவர்கள் அந்த நடவடிக்கையில் எவ்வளவு நேரம் செலவிட்டனர் என்பதை நாங்கள் ஆய்வு செய்தோம். அது 5% குறைவாகவே இருந்தது. அதை நியாயப்படுத்துவதற்கு ஏற்ற காரணங்கள் அவர்களிடம் இருந்தன. தயாரிக்கப்பட வேண்டிய அறிக்கைகள், கலந்து கொள்ள வேண்டிய சந்திப்பு கூட்டங்கள், விடையளிக்கப்பட வேண்டிய அஞ்சல்கள், விடுக்கப்பட வேண்டிய தொலைபேசி அழைப்புகள், ஓயாத இடையூறுகள் போன்ற அடுத்தடுத்த பிரச்சனைகள் அவர்களுக்கு இருந்தன. முதலாவது காலசதுர பகுதி அவர்களை முழுமையாக ஆக்கிரமித்து இருந்தது. கடை மேலாளர்களுடன் மிக குறைவான நேரத்தையே அவர்கள் செலவிட்டு கொண்டிருந்தனர். அவர்கள் அவ்வாறு செலவிட்ட நேரங்களும் எதிர்மறை ஆற்றல்களால் நிரம்பி வழிந்தன. ஒப்பந்தத்தை வலியுறுத்துவதற்கு மட்டும்தான் கடை மேலாளர்களை அவர் சந்தித்தனர். அதாவது பணத்தை வசூலிப்பது அல்லது விளம்பரத்தை பற்றி விவாதிப்பது அல்லது மைய வழிமுறைகளுடன் முரண்பட்டு நின்ற வழக்கங்களை பற்றி விவாதிப்பது. இதோட இன்னைக்கான பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். நாளைக்கு மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதைப்போமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.